காலையில் பெட்ரூமில் பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் எங்கே போனானே தெரில. ஒருவேளை கோயிலுக்கு போயிருப்பாளோ? கோயிலுக்கு போனோம் தானே சொல்லிட்டு இருந்தா. கோயிலில் போய் பார்த்துருவோமா? பார்த்தே ஆகணும்னா இரு உனக்கு. மாமன் கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிட்டே இருக்க மாட்டினா விட மாட்டேன்டி உன்னை. என்ன விடுவ? சாமியெல்லாம் கும்பிட்டாச்சா? கும்பிட்டாச்சு மாமா. ஏன் ரொம்ப சோகமா இருக்கே? 2 நாளா நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உன் மூஞ்சி ஒரு வாட்டமா இருக்கே, என்னாச்சு? ஒன்றும் இல்லை மாமா. என்கிட்ட சொல்ல வடிவு, என்னாச்சு? ஒன்றும் இல்லை மாமா, சும்மா இரு. டேய் மச்சான், எதுக்கு நான் யாரையோ அடிக்க போற மாதிரி போறேன்? நார்மலா போடா மச்சான். முதல்ல அவன் உள்ள இருக்காளா அவளை பார்த்துட்டு அப்புறம் தான் நான் நார்மலே ஆவேன். நீ என்னடா இப்படி பண்ற? உள்ள வாடா போலாம். வடிவு. விஜய் சார், இங்க என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கோவிலுக்கு சாமி கும்பிட வந்தேன் சார். பக்கத்துல யாரு? என் மாமா சார். மாமான்னு தெரியுது, ஆனா நீ என்கிட்ட என்ன சொன்ன? ஐயோ, மாமா ஊருக்கு போயிட்டாருன்னு சொன்னல இவர்கிட்ட. மச்சான் கொஞ்சம் பொறுமையா பேசுடா. நீ வாய் மூடுறா. சார் அது வந்து நீ என்கிட்ட என்ன சொன்ன? மாமா ஊருக்கு போயிட்டாருன்னு சொன்ன சார். ஊருக்கு போயிட்டு மறுபடியும் வந்துட்டாரா? இல்ல சார். அப்போ நீ என்கிட்ட போய் சொல்லியிருக்கல வடிவு. சார் இல்ல சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். புரிஞ்சுக்கிட்டேன், சரியா புரிஞ்சுக்கிட்டேன் உன்னை பத்தி. மச்சான் வடிவு அழுகுறா மச்சான். நீ வாய மூடுறா. ப்ரோ நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு ப்ரோ. ஏன் ப்ரோ? இப்போ நான் இந்த ஊர்ல இருந்தா என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? உங்ககிட்ட எனக்கு பேச்சு இல்லை. நீ ஃபர்ஸ்ட் பேசவே பேசாத. நான் பேச வந்தது வடிவு கிட்ட, அவகிட்ட பேசிக்கிறேன். நீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்க, ஏதோ பேசிருக்கீங்க. அதனாலதான் 2 நாளா அவ சரியே இல்லை. ஆல்ரெடி அவ சோகமா தான் இருக்கா. இன்னும் அவளை நீங்க அழு வச்சிங்கன்னா இதை என்னால பாத்துட்டு இருக்க முடியாது சொல்லிட்டேன். பார்க்க முடியாது, நான் ஊருக்கு கிளம்பி போடா. ப்ரோ என்ன ப்ரோ, நான் இந்த ஊர்ல இருக்கிறது ஏன் உங்களுக்கு இவ்வளவு ப்ராப்ளமா இருக்குன்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேல நான் என்ன ஏதுன்னு கேட்கவே மாட்டேன் வடிவு. எஸ்பெஷலி உங்ககிட்ட நான் கேட்கவே மாட்டேன். விஜய் சார் அப்படி சொல்லாதீங்க. நான் வடிவோட மாமா ப்ரோ. அவ கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதா? அது ஏன் உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது? மாமா சைலண்டா இரு ப்ளீஸ். ஏ வடிவ, நீ இங்க வேலைக்கே போத்தாவில்ல. நீ படிச்ச படிப்புக்கு இன்னும் நல்ல வேலை கிடைக்கும் ப்ரோ. நாளைல இருந்து வடி வேலைக்கு வர மாட்டான். மாமா நீ சைலண்டா இரு, நான் பேசிக்கிறேன். என்னமோ பண்ணு. விஜய் சார் நான் ஏன் போய் சொன்னேன்னா? போதும் நிறுத்து. உன்கிட்ட நான் விளக்கமே கேட்கலையே. உன்கிட்ட நானே பேசுறதா இல்ல. உன்னை பார்க்கவே காண்டாகுது. என்கிட்டயே பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டல. சார் அது இல்ல சார். ஐயோ வேண்டாம், பேசாத. கடுப்பாகுது. மாமா நீ கொஞ்சம் கோயிலுக்கு வெளியே வெயிட் பண்றியா? நான் வந்துடுறேன். வடிவு ஒண்ணுமே சரியில்லை இதெல்லாம். பாட்டி கிட்ட சொல்றேன் நான் இதெல்லாம். இல்ல மாமா, நான் அவருக்கு தெளிவா சொல்லிட்டு வந்துடுறேன். சரி வெயிட் பண்ற, வா மச்சான் வாடா போலாம். விஜய் சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். சிவா சார் நீங்களும் வெயிட் பண்றீங்களா? நாங்க கொஞ்சம் தனியா பேசணும். ஓகே வடிவு, டேக் யூர் டைம். மச்சான் கோமா இருக்காத, நார்மல் ஆகு. விஜய் சார் நீங்க பாட்டியை பார்க்கறதுக்கு என்ன விடவே இல்லை. அதனாலதான் இந்த மாதிரி பொய் சொல்ல வேண்டியதா போச்சு. நான் பார்த்துட்டு உடனே வீட்டுக்கு வந்துடு, அங்கேயே ஸ்டே பண்ணாதுன்னு மட்டும் தான் சொன்னேன். பார்க்கவே கூடாதுன்னு சொல்லியே வடிவு. இல்ல சார், மாமா இருக்காங்கன்னு சொன்னா நீங்க எங்க விட மாட்டீங்களோ நினைச்சதான் அவர் போயிட்டாருன்னு சொன்னேன். ஆனா என்கிட்ட நீ பொய் சொல்லுவேன்னு எனக்கு இன்னைக்குதான் தெரியுது. இல்ல சார், நான் வேணும்னே சொல்ல. வேணும்னு சொன்னியோ இல்ல நான் வேண்டான்னு சொன்னியோ, ஆனா பொய் சொன்னல. என்கிட்ட அதுவும் பொய் சொல்லியிருக்க. சார் நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? கேளு. ஏன் சார் நான் என் மாமாவை பார்க்க கூடாது? அது ஏன் உங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு? சொல்லுங்க சார், ஏன் சைலண்டா இருக்கீங்க? எனக்கு தெரியல. பார்க்க கூடாதுன்னா பார்க்க கூடாதுதான். நான் உங்களுக்கு யார் சார்? உங்க வீட்டுல வேலை செய்யற ஒரு சாதாரண வேலைக்காரி. நான் என் மாமா கூட பேசினா என்ன, பேசலன்னா உங்களுக்கு என்ன சார்? அது ஏன் சார் உங்களுக்கு ஹர்ட் ஆகுது? மோரோவர் கொடுக்குற வேலைக்கு நீங்க சம்பளம் தரீங்க, அவ்வளவுதானே. அதுக்கு மேல வேற என்ன? பர்சனல் லைஃப்ல ஏன் சார் இன்வால்வ் ஆகுறீங்க? வடிவு, நான் பேசுறதுக்கும் நீ பேசுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சார் எனக்கு நீங்க யாரு சார்? அதை நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு நான் சொல்றேன். எப்படி இருந்தாலும் நீங்க ஸ்ட்ரேயா அதெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போக போறீங்க. அப்புறம் எதுக்கு என் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும்ல. எனக்கு கூட கல்யாணம் பண்ணிக்கணும் தாண்டி ஆசை. நீ என் வீட்டு வேலைக்காரி ரெடி, எனக்கு பொண்டாட்டி ஆகணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஆனால் அதை நான் இப்போ நான் சொல்லிட்டேன்னா நீ என்ன நினைப்பன்னு எனக்கு தெரியலையே. நீ என் ஃப்ரெண்டு வடிவ. ஃப்ரெண்டு தானே சார், ஃப்ரெண்டுக்கும் லிமிட் இருக்கு சார். என் மாமாவை நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் கூட எவ்வளோ விளையாடி இருக்கேன் தெரியுமா? ஏன் அவர் கூட நான் சேர்ந்து இருக்க கூடாதா, போகக்கூடாதா, பேசக்கூடாதா சார்? என் லைஃப்ல எல்லா டெசிஷனும் எடுக்க நீங்க யாரு சார்? உங்க லைஃப்ல நீங்க எடுக்கிற எல்லா டெசிஷனும் என்ன கேட்டுதான் எடுக்கிறீங்களா சார்? என்னைய மட்டும் நீங்க எல்லா விஷயத்துலையுமே நோண்டிக்கிட்டே இருக்கீங்க. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? ப்ளீஸ் விடுங்க என்ன தனியா. நீங்க பண்றது எனக்கு பிடிக்கல சார். உங்களுக்குன்னு ஒரு லைஃப் அமைய போகுது.
அதையும் மீறி நீங்கள் ஏன் சார் என்ன நோண்டிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஆல்ரெடி ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன் சார். உனக்கு என்ன பிடிக்கலையாடி அப்போ? இதுக்கு மேலே நீங்கள் என்ன ஃப்ரெண்டாக பார்க்கணும் கூட அவசியம் இல்லை சார். ஒரு வேலைக்காரியாக பார்த்தா மட்டும் போதும். அதுதான் எல்லாருக்கும் நல்லது. நான் வீட்டுக்கு போகணுமா வேணாமா நீங்கள் முடிவு பண்ணாதீங்க சார். ஒர்க் வந்து பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன். நீங்கள் இனிமேல் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க, சொல்லவும் சொல்லாதீங்க சார் என்கிட்ட. பாய் சார். பிடிக்காத ஒருத்தையை தான் இவ்வளோ நாள் நான் டார்ச்சர் பண்ணியிருந்திருக்கேன். சிவா சொன்னது சரிதான் போல. படிவை நான் டார்ச்சர் தான் பண்ணியிருக்கேன். அவளுக்கு என்ன பிடிக்கல. போலாமா மச்சான்? டீ மச்சான் என்னடா பண்ற? வாடா ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போலாம். முதல்ல இங்க வந்து கிளம்புவோம் வா. உனக்கு பிடிக்கலல்ல? எனக்கு வலிக்குதுடி. ஏண்டி உனக்கு என்ன பிடிக்கல? எப்படியும் நம்ம இது கம்பெனி செலக்ட் ஆகிடும் லேக்கா. ஆமாம் பிரீத்தி, என்னாலே நம்ப முடியல. நம்ம சூப்பராக ஒர்க் பண்ணோம் லேக்கா. கண்டிப்பாக பண்ணலாம் பிரீத்தி. ஹாய் கேர்ள்ஸ், டுடே தானே நீங்கள் இன்டர்ன்ஷிப்க்கு ஜாயின் பண்ணியிருக்கீங்க? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே, நம்ம ஆஃபீஸ்க்கு புது சிஇஓ வராங்க. ஸோ அதனால் எல்லாரும் மீட்டிங் ரூமில் அசம்பிள் ஆகணும். நீங்களும் வந்து அசம்பிள் ஆகிடுங்க. ஓகேவா? ஓகே ஓகே மேம். ஓகே மேம். குட் கேர்ள்ஸ். லேக்கா, இந்த ஆஃபீஸில் பரவாயில்ல, எல்லாருமே கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்கல்ல. அடுத்த 3 மந்த்ஸ்க்கு நம்ம இங்கே தான் ஒர்க் பண்ணி ஆகணும். யார் பேசினாலும் பேசலாலும் நம்ம ஒர்க்கை நம்ம பக்காவாக பண்ணிடணும். ஓகேவா பிரீத்தி? சரிவா போவோம். என்ன மினி, இன்னைக்கு ஒரு கோட்டிங் அதிகமாக இருக்கு மூஞ்சில. இன்னைக்கு தான் புது சிஇஓ வராருல, அவரு ரொம்ப அழகா இருப்பாரு சொல்றாங்க. எப்படி இருப்பாருன்னு பார்க்க ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வயசு 40க்கு மேல ஆகுது. இன்னும் கல்யாணம் பண்ணாம உனக்காக ஒருத்தன் வருவான்னு காத்துக்கிட்டு இரு பைத்தியம் மாதிரி. ஏய் ஷட் அப். எனக்காக கண்டிப்பா ஒருத்தர் வருவாரு. ஏன் அவர் இந்த சிஇஓவா கூட இருக்கலாம். மினி, அந்த மாதிரி ஆசையத்தையும் வளர்த்துக்காத. சிஇஓக்கு 27 தான் ஏஜ், உனக்கு 40. கண்டிப்பாக செட் ஆகாதுடா. ஏஜ்லாம் யார்டா பாக்குறா? அதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல, பாத்துக்கலாம். இப்படியே தெரிஞ்சிட்டு. என்ன லேக்கா, விக்ரம் வரா? அதான் எனக்கும் புரியல. அவர் தான் ஒரு வேலை சிஇஓவோ? ஐயோ லேக்கா, பேசாம நம்ம இந்த கம்பெனி விட்டு போயிடுவோமா? நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கணும், உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? விக்ரம் சார் அதெல்லாம் எதுவும் அவர் பண்ண மாட்டார். ஒர்க்குக்கு தானே வந்திருக்கோம். நீ எதை பற்றியும் பயப்படாத. உனக்கு அவனை பற்றி தெரியாது. அவன் கண்டிப்பாக ஏதாவது ரிவெஞ்ச் எடுப்பான். ஒர்க் விஷயத்தெல்லாம் அவர் அப்படி பண்ண மாட்டார். நீ ஏன் இவ்வளோ இது பண்ணுற? கூலாரு. லேக்கா, என்ன கொஞ்சம் மறைச்சு நின்று கொடி. மறந்துட்டியா? அவருக்கு என்னையும் தாண்டி தெரியும் லூசு. ஆமால, ஆனால் இப்போதைக்கு என்ன மறைச்சு நின்று கொடி ப்ளீஸ் டி. Hi guys, I'm the new CEO. I'm Vikram. ஹலோ Hello, சார். ஹலோ சார். உங்களுக்கு எனி கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் ஆர் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் சரி, யூ கேன் காண்டாக்ட் மீ whenever you guys need me. ஓகே, ஸோ என்னுடைய காண்டாக்ட் நம்பரை ரஷீத் வந்து உங்கள் எல்லாருக்குமே தருவாங்க. ப்ளீஸ் ஹேவ் இட். ஓகே ஓகே சார். என்ன மினி ரொம்ப ஆர்வமாக ஓகேங்கிற சார் நம்பருக்காக? சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. ஆர் யூ மேரிட் சார்? May I know your name please? மினி சார். மினிக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். எனி கைண்ட் ஆஃப் கொஷன்ஸ் யூ கைஸ் கேன் ஆஸ்க் மீ, விச் ஷுட் பி ப்ரொஃபஷனல் அண்ட் நாட் பர்சனல். சாரி சார். திருப்பி இதை கேட்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். பேக் டு ஒர்க் கைஸ். பிரீத்தி, அப்படியே வா போயிடுவோம். அப்படியே என்ன மறைச்சே கூப்பிட்டு போயிடலேக்கா. பிரீத்தி, எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சானு தெரியலேக்கா. பிரீத்தி சார் உங்களை தான் கூப்பிடுறாங்க, முன்னாடி வாங்க. ரஷீத் லேக்கா, கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுறீங்களா? ஓகே சார். சார் இங்கே என்ன பண்ணுற? ஒர்க்குக்கு தான் வந்திருக்கேன் விக்ரம். கால் மீ சார், நாட் விக்ரம். ஓகே சார். எந்த ப்ராசஸில் ஒர்க் பண்ணுறீங்க பிரீத்தி? விக்ரம் டுடே சார், டுடே தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இன்னும் ப்ராசஸ் அலோகேட் பண்ணல. ஓ ஐ சி. ஓகே, நான் வந்து ரஷீத் கிட்ட பேசிக்கிட்டு உன்னை எங்கே அலோகேட் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். ரஷீத் சார் சொல்லுங்க சார். என்னோட பிஏ வந்து பிரீத்தி தான். நான் என்ன சொல்றேனோ அதை ஃபாலோ பண்ணுங்க ரஷீத். ஓகே சார், யூ மே கோ ரஷீத். போச்சு, நல்லா செத்துட்டேன். இவனோட பிஏ வரக்கூடாமே. இங்கேருந்து தப்பிக்க கூட முடியாது. 3 மந்த்ஸ் மினிமம் கண்டிப்பாக இங்கே ஒர்க் பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லை. என்ன கிட்ட வரா? அப்புறம் சொல்லுங்க மிஸ் மிஸ்ஸா பிரீத்தி. கல்யாணம் ஆயிடுச்சா? விக்ரம், First and last warning, don't call me Vikram, call me sir. சார் ப்ளீஸ் பர்சனல் கொஷின்ஸ் கேட்காதீங்க சார். ஓ, நான் சொன்னது எனக்கே திருப்பி சொல்கிறேன்.
பட் பிரீத்தி யூஆர் மை பர்சனல் அசிஸ்டண்ட் இல்லை? அப்போது உங்கள் பர்சனல் லைஃப் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதானே அதுக்கேற்ற மாதிரி என்னோட ஒர்க்கில் கொஞ்சம் பார்த்துக்க முடியும். அதனால் உங்கள் பர்சனல் லைஃப்பை பற்றி எனக்கு தெரிஞ்சு தான் ஆகணும். வெதர் யூ ஆர் மேரீட் ஆர் நாட், மிஸ் ஆர் மிஸ்ஸஸ். பதில் சொல்லுங்க பிரீத்தி. சார் ஐ எம் நாட் மேரிட் சார். கல்யாணம் ஆகல. கல்யாணமே ஆகலை அப்போ உங்களுக்கு, அப்படி தானே பிரீத்தி? ம் ஆமாம் சார். புருஷனை எதிர்க்க வச்சுட்டு கல்யாணம் ஆகலன்ற. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாதாடா? திமிரு பிடிச்சவன். சரி, எந்த மாதிரி பையனை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க பிரீத்தி? சார் ஆஃபீஸில் கேட்குற கேள்வியா அது? பரவாயில்ல, சொல்லுங்க பிரீத்தி. இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கணுன்ற தாட் இல்லை சார். சரி, தாட் எப்பயாச்சும் வரும்ல, அதுக்கு இப்பயே சொல்லுங்க. இப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, எந்த மாதிரி இருக்கணும்? சார் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் வெளியே போகிறேன். இது என் ஆஃபீஸ். நான் சொன்னாதான் வெளியே போகணும், நான் சொன்னாதான் உள்ளே வரணும். நான் உங்களுக்கு வெளியே போகணும்னு சொல்லவே இல்லையே. நான் கேட்ட கொஸ்டினுக்கு இன்னும் பதில் வரல. பதில் சொல்லுங்க. நானே எப்போ வெளியே போகணும்னு சொல்கிறேன், அப்போ போங்க. சார் நீங்கள் கேட்குற கொஸ்டின் எனக்கு பிடிக்கல அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஆன்சர். அப்படி சொல்லக்கூடாது பிரீத்தி. ஐம் யுவர் பாஸ். நான் என்ன கொஸ்டின் கேட்டாலும் யூ ஹாவ் டு ஆன்சர். நான் என்ன உங்கள் ஹஸ்பண்டா எது சொன்னாலும் கேட்டுக்கிட்டு தலையாட்டுறதுக்கு? ஐம் யுவர் பாஸ் பிரீத்தி. பிஹேவ் யுவர் செல்ஃப். புருஷனாக இருக்கும்போது கொஞ்சம் சைலண்ட்டாக வச்சிருப்பான். இவனை பாஸாக பார்க்கும்போது ரொம்ப ஓவராக பண்ணுறான். என்ன பதிலே காணும்? சொல்லுங்க, இப்படிப்பட்ட பையன் உங்களுக்கு வேணும் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான் சார், அவன் பேர் கிரண். அவனை மாதிரி ஒரு பையன் தான் சூப்பராக இருக்கும் சார். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. அந்த மாதிரி பையன் தான் உங்களுக்கு கரெக்டாக இருப்பான். மேட் ஃபார் ஈச் அதர். கோவப்படுவான்னு பார்த்தா மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்கிறான். பைத்தியக்காரிக்கு ஏற்ற பைத்தியக்காரன் அவன் தான். விக்ரம், நான் என்ன பைத்தியக்காரியா? சார், சார்னு கூப்பிடுங்க. நோ விக்ரம். சார் ஐயோ, நான் வெளியே போவா சார்? பர்சனல் செக்ரட்டரினா எப்பவுமே பாஸ் கூட தான் மேம் இருக்கணும். நீங்கள் பண்ண வெளியே போகிறேன்னா என்ன வெளியே என்ன வேலை இருக்குது? நான் இருக்கிற இடத்துல தான் உங்களுக்கு வேலை. சரி சொல்லுங்கள் சார், உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்னா லட்டு வேணும். விக்ரம், அதுக்கு வேற கத்துவானே. சார் லட்டுவா? ஆமாம், லட்டு. லட்டு தான். சாப்பிட்ற லட்டு தெரியாதா? லட்டு ஸ்வீட்டு லட்டு தெரியாது? தெரியும் சார். என்னுடைய இன்னொரு பர்சனல் செக்ரட்டரி இருக்காங்க, லட்டு. அவங்க அங்கே இருக்காங்க. அதனால தான் இங்கே வந்து ஸ்வீட்டு சாப்பிட்லான்னு ஒரு தாட்டி. போய் வாங்கிட்டு வரீங்களா? இப்பயும் அவளை லட்டு லட்டுன்னு கூப்பிடுற நீ? அவளை விடவே மாட்ட போல நீ. என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே தவிர எதுவும் பண்ண மாட்டீங்களே. ஒர்க் பண்ணுங்க பிரீத்தி. போங்க, போய் லட்டு எடுத்துட்டு வாங்க. சார் லட்டுக்கு நான் எங்கே சார் போவேன்? என்னது இது? ஒரு ஒர்க் தான் கொடுத்தேன், அதுவுமே பண்ண மாட்டீங்க. என்ன பர்சனல் செக்ரட்டரி நீங்கள்? சே, வெரி வெரி டிசப்பாயிண்டட். சார் என்கிட்ட ஏதாவது ப்ரொஃபஷனலாக ஒர்க் ரிலேட்டடாக ஃபைல் எடுத்துகிட்டு வா, அதை எடுத்துகிட்டு வா, இதை எடுத்துகிட்டு வானா எடுத்துகிட்டு வருவேன். சாப்பிட்றதுக்கு லட்டு எடுத்துகிட்டு வரணும், எங்கே போய் லட்டு வாங்குறது? பர்சனல் செக்ரட்டரினா பாஸ் என்ன சொன்னாலும் செய்யணும். என்ன சொன்னாலுமா? என்ன இப்படி சொல்கிறீங்க? போய் வாங்கிட்டு வாங்க மேம், போங்க. ஓகே சார். பார்த்து பிரீத்தி, அடிக்கடிக்கு விழுறீங்க, பார்த்து போங்க. சாரி சார். அடிக்கடிக்கு பிடிக்கிறதுக்கு நான் வர முடியாதுல்ல. நீங்கள் தான் உங்களை பார்த்துக்கணும். லட்டு இப்போ என்ன சொல்லு விக்ரம்? ஒன்றும் இல்லை, லட்டு போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஓகே, போய் வாங்கிட்டு வரேன், விடுங்க. இவனுக்கு புருஷனாக இருக்கும்போது கூட இந்த அளவுக்கு தொல்லை பண்ணல, இப்போ ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான்னு நினைக்கிறேன். முதல் நாளே இப்படி பண்ணுறானே, போக போக என்னென்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியலையே. இன்னும் போலையா? இதோ போயிட்டேன். இனிமே தான் ஆட்டோ ஆரம்பம் பிரீத்தி. ஜஸ்ட் ஸ்டார்டிங்கில் இவ்வளோ டயர்டானா எப்படி? இன்னும் நீ பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. இதுக்கே கஷ்டப்படுறேன். என்னை வேண்டான்னு சொன்னல, அதுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நீ ரெகுலேட் பண்ணுவடி. கடவுளாக பார்த்து உன்னை என் ஆஃபீஸ்க்கு அனுப்பி வச்சிருக்கான். எப்படி இருந்தாலும் 3 months நீ என்கிட்ட படாத பாடு பட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. கொஞ்சம் பாவமாக தான் இருக்கு, பட் ஆனால் பாவமாக இல்லை. ஐயோ, என்னது இது? நம்மளே வில்லன் மாதிரி பேசுகிறோம்.
ம் நான் வெளியே சிரிச்சிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள எனக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்கு பிரீத்தி. எல்லாத்துக்குமே காரணம் நீ மட்டும்தான். கிரணை விட நான் எந்த விதத்தில் குறைஞ்சு போயிட்டேன்? ம் பின்னாடி இருந்து தாலி கட்ட நீ தவிர மற்றபடி உன்னை நான் மகாராணி மாதிரி வச்சுக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் நீ கேவலமாக என்னை தூக்கி போட்டு போயிட்டேன்ல. அடுத்து இவளை எப்படி டார்ச்சர் பண்ணலாம் இப்படியே யோசிக்கணும் போலியே நம்ம. ஆனால் ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது, ஒரு பக்கம் கொஞ்சம் சந்தோஷமாக ஜாலியாக தான் இருக்குது. கஷ்டமாகவும் இருக்குது, ஜாலியாகவும் இருக்குது. என்னடா விக்ரம், நீயே கன்ஃபியூஸ் ஆகிடுவ போலியே. என் வலிக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு டார்ச்சரா? ஒன்றுமே கிடையாது. அவன் மூஞ்சி போகிற போக்கு தான் பயங்கர காமெடியாக இருக்குது. பாவண்டா பிரீத்தி, நீ ரொம்ப பாவம் லட்டு. என்னை சைக்கோவாக மாற்றிடுவா போலேயே இவ.